இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நீதித்துறையின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றியவர் ரணில் என்று நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவிப்பு. வேட்புமனுக்களை ரத்து செய்வது குறித்து கவனம் செலுத்தும் அரசாங்கம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று மஹிந்த சுட்டிக்காட்டு. மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மாதவனி மேய்ச்சல் தரை விவகாரம் தொடர்பாக நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. தங்கள் உறவுகளை நினைவு கூறுவதை தடுக்க சட்டத்தில் இடமில்லை, ஜனாதிபதி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 6 லட்சம் பாடசாலை மாணவர்கள் காலை சிற்றுண்டு இன்றி பாடசாலைக்கு வருவதாக பாட்டாளி சாம்பிக்க ரணவக்க தலைமையிலான நாடாளுமன்ற வழிகள் மற்றும் வழிமுறைகள் குழு வெளிப்படுத்தியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டவுடன் பின்னர் பாடசாலைக்கு சிறுவர்களின் வருகை அதிகரித்துள்ளதாகவும் குழுவின் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஆரம்ப தரத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை வழங்குமாறு கல்வி அமைச்சுக்கும் குழு அறிவித்துள்ளது. அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுக்காக வருடாந்தம் 1600 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் செலவிடப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்திற்கு உதவி வழங்க விரும்பும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு முறையான முறைமைகளை தயாரிப்பதற்கும் குழு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீதித்துறையின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துள்ளார். ஒரு நாட்டுக்கு நீதித்துறை மிகவும் முக்கியமானது என நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து மக்கள் தவிக்கும் நேரத்தில் இந்த நாட்டை பொறுப்பேற்க யாரும் இருக்கவில்லை. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொண்டார். தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் பெரும் பங்காற்றியது. அத்துடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் ஒரு நாடு முன்னேற முடியாது. கடந்த 2 வருடங்களில் எமது நாட்டின் சட்டத்தின் ஆட்சி புத்துயிர் பெற்றுள்ளது எனவும் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு ஊழல், லஞ்ச ஒழிப்புக்கான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. நீதித்துறையை பலப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மோசடி, ஊழல், குற்றச்செயல்களை தடுக்க புதிய சட்ட விதிகள் இயற்றப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்வது நடைமுறையில் தற்போது சாத்தியமற்றது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற சட்டம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் ஒப்புதலுக்கு பின்னர் இதுபோன்ற விடயங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ரத்து செய்வது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருந்தார். வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ள வேட்பாளர்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருடத்திற்குள் நடாத்துவதற்கு சட்டமா அதிபர், தேர்தல் ஆணையாளர் மற்றும் கட்சித் தலைவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறு பிரதமருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க நாளை வரை கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. மே மாதம் 1ஆம் தேதி ஆணைக்குழுவிடம் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படவிருந்த போதிலும் மின்சார சபை விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி வரை காலத்தை நீடிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. எவ்வாறாயினும் கடந்த 10ஆம் தேதி இலங்கை மின்சார சபை உரிய முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். மேலும் உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜூலை மாதம் மின் கட்டணம் குறைப்பு சதவீதம் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறை வரையிலான கப்பல் சேவையை நாளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக குறித்த கப்பல் சேவை கடந்த 13ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. சில சட்ட ரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதோடு நாளைய தினம் வரையில் அந்த செயற்பாடு பிற்போடப்பட்டிருந்தது. ஏற்கனவே பயணத்தை மேற்கொள்வதற்காக பதிவுகளை மேற்கொண்ட பயணிகள் நாளை அல்லது அதற்கு பின்னர் தாம் விரும்பிய திகதிகளில் பயணிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பதிவினை மேற்கொண்ட பயணிகள் செலுத்திய கட்டணத்தை முழுமையாக மீளப்பெற விரும்பினால் தொடர்பு கொண்டு கட்டணத்தை மீளப்பெற முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் தொடர்பாக நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த வருடம் அக்டோபர் 8ஆம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதி சென்ற போது கொமாந்துறை பகுதியில் மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரத்திற்கு தீர்வு கோரி வீதியை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனித்தம்பி ஜோகேஸ்வரன், பாக்கியசெல்வம் அரியநேந்திரன், ஞானமுத்து ஸ்ரீதரன், முன்னாள் மாகாண சபை பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார், தர்மலிங்கம் சுரேஷ், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறவினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 37 பேருக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு உண்டு என்பதை சட்டத்தாலும் மறக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆகிய இருவரிடமும் தொடர்பு கொண்டு பேசிய போது இதனை கூறினார். மேலும் திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதற்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்க வழி செய்யப்படுவார்கள் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் உரிய தரப்புகளுக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கின்றார் என்றும் ஜனாதிபதியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மனோ கணேசன் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கிழக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற போலீசாரின் கெடுபிடி அராஜகம் குறித்து விசனத்தோடு முறைப்பாடு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது இந்த விடயம் குறித்து சார்ல்ஸ் நிர்மலநாதன் தன்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார் என்றும் சம்பூரில் கைதானோரை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மனோ கணேசனுக்கு தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களுக்காக உறவுகளுக்கு நினைவேந்தல் செய்வது அந்த உறவுகள் ஒவ்வொருவரதும் உரிமை. அதை ஏன் தடை செய்ய போலீசார் முனைகின்றார்கள் என்பது தமக்கு விளங்கவில்லை என்றும் ஜனாதிபதி கூறினார். இது தொடர்பாக அரசு தலைவராக நீங்கள் ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுத்து அதை பகிரங்கமாக அறிவித்து போலீசாருக்கும் நாட்டுக்கும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு அல்லது அமைப்போடு தொடர்பு படுத்தப்படாமல் தமது உறவுகளை நினைவேந்த அனைவருக்கும் உரிமை உண்டு. அதை அங்கீகரிப்பதோடு அதனை தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது என்ற கொள்கை பிரகடனத்தை நீங்கள் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதியிடம் இதன்போது மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மற்றும் இலங்கை ராணுவத்திற்கு இடையிலான இணைப்பு மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருப்பதாகவும் அந்த இணைப்பை சிறந்த முறையில் பராமரிக்க விரும்புவதாகவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டில் சிறிய ஆயுத உற்பத்தி பிரிவு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்தியாவிடமிருந்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. கடந்த 2 தசாப்தங்களில் இந்திய பாதுகாப்பு தயாரிப்பு பிரிவு வளர்ச்சியடைந்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இதிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதிலும் தவறில்லை என்பதோடு நாமும் ஆயுத உற்பத்தியில் இறங்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இந்தியாவில் இருந்து ராணுவ தளவாடங்கள் எதையும் வாங்குவதற்கு முயற்சிக்கவில்லை. இந்திய மற்றும் இலங்கை ராணுவத்திற்கு இடையிலான இணைப்பு மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறது. அதனை நாங்கள் சிறந்த முறையில் பராமரிக்க விரும்புகின்றோம். அதனால் நாங்கள் யாரிடமிருந்தும் எதையும் வாங்கப் போகிறோம் என்று அர்த்தமில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஃபின்டெக் நிறுவனத்தின் போன்பே யூபிஐ கட்டண முறை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று நடைபெற்ற வெளியீட்டு நிகழ்வில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினத்திலிருந்து லங்கா பேயுடன் இணைந்து இலங்கையில் யூபிஐ கட்டணத்தை ஏற்றுக்கொள்வதை செயற்படுத்தியுள்ளதாக போன்பே அறிவித்துள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கு வருகை தரும் தமது செயலி பயனர்கள் தற்போது நாடு முழுவதும் உள்ள லங்கா பே QR வணிகர்கள் மூலம் யூபிஐயை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என்றும் போன்பே அறிவித்துள்ளது. அத்துடன் போன்பே பயனர்கள் பணத்தை எடுத்துச் செல்லாமல் அல்லது நாணய பரிமாற்றங்களை கணக்கிடாமல் பாதுகாப்பான மற்றும் விரைவான பணம் செலுத்த லங்கா பே QR குறியீட்டை ஸ்கேன் செய்யலாம் என்றும் போன்பே அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் இந்தியாவின் உடனடி கட்டண தொழில்நுட்ப சேவையான யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இலங்கை மற்றும் மொரிசியஸில் ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பான காணொலி மாநாட்டு நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மொரிசியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.